நெல்லை மாவட்டத்தில் மே மாதத்திற்கான விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வருகிற 22ஆம் தேதி 4வது வெள்ளிக்கிழமை கலெக்டர் அலுவலக வளாகத்தின் 2ஆம் தளத்தில் உள்ள கூட்டரங்கில் வைத்து அன்று காலை 10 மணி அளவில் நடக்கிறது. கூட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்களும் கலந்து கொண்டு விவசாயிகளின் கோரிக்கைகளின் மீது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து தெரிவிக்க உள்ளனர். எனவே விவசாயிகள் குறை தீர்ப்பதற்காக நடைபெறும் கூட்டத்தில் நெல்லை மாவட்ட விவசாயிகள் மற்றும் அனைத்து துறை அலுவலர்களும் தவறாது கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய டெங்கு ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நெல்லை மாநகராட்சி சார்பில் மாநகராட்சி ஆணையாளர் மோனிகா ராணா உத்தரவின்படி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக நெல்லை மாநகராட்சி பாளையங்கோட்டை மண்டலத்துக்கு உட்பட்ட பாளையங்கோட்டை பேருந்து நிலைய பகுதியில் தேசிய டெங்கு ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் சுகாதார ஆய்வாளர்கள், சுகாதார பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தென்மேற்கு பருவமழை தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடு பணிகள் குறித்து துறை சார்ந்த அலுவலர்களுடன் மாவட்ட ஆட்சியர் சுகுமார் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் நீர்வளத்துறையின் மூலம் மழைநீர் வழிந்தோடும் இடங்களை ஆய்வு செய்து நீர் தேங்காமல் செல்வதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், ஆக்கிரமிப்பு இடங்களை தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், அதுபோன்று பொதுப்பணித்துறையின் மூலம் மழைக்காலங்களில் பொதுமக்களை தங்க வைப்பதற்கான கட்டடங்களை தேர்வு செய்து நல்ல நிலையில் உள்ளதா என ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என கூறினார். மேலும் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் பாலங்களின் அடியில் மழைநீர் வடிந்தோடும் இடங்களை தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், உள்ளாட்சி அமைப்புகளின் மூலம் வடிகால் அனைத்து மழைநீர் தங்குதலை இன்றி செல்வதற்கு தேவையான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், மேலும் நீர்நிலைகளில் உடைப்பு ஏற்படும் இடங்களை கண்டறிந்து சரி செய்வதற்கான பணிகளை துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மரம் வெட்டும் இயந்திரங்கள், ஜேசிபி இயந்திரம் போன்ற இயந்திரங்களை தயார் நிலையில் வைப்பதோடு அதனை இயக்குவதற்கான பணியாளர்களுடன் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும், மின்சாரத்துறை மூலம் இடி, மின்னல், வெள்ளம் போன்ற நேரங்களில் தேவையான மின்கம்பங்கள், மின் மாற்றிகளுடன் உடனடியாக சரி செய்து பொதுமக்களுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்ட அவர், அனைத்து துறை அலுவலர்களும் ஒருங்கிணைந்து இயற்கை பேரிடர் காலங்களில் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றானதும் ஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலமாகவும் நெல்லைக்கு வேலியிட்டு காத்தல் என திருநெல்வேலி பெயர் வர காரணமான சுவாமி நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். கடந்த 2018ஆம் ஆண்டு திருக்கோவிலில் திருக்குடமுழுக்கு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆண்டுதோறும் வருஷாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு வருஷாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதற்காக அதிகாலையில் திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுக்கு காலை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மகா மண்டபத்தில் கலசங்கள் வைத்து யாகம் வளர்த்து பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்கள் திருக்கோவில் வளாகத்தில் ஊர்வலமாக சுவாமி நெல்லையப்பர் அல்லது காந்திமதி அம்பாள் விமானத்திற்கு எடுத்து வரப்பட்டு பூஜிக்கப்பட்ட கும்ப நீரால் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கலசங்களுக்கு பட்டு வஸ்திரம், மாலை அணிவித்து தீபாராதனை நடைபெற்றது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வெளியான நிலையில் நெல்லை மாநகராட்சி பள்ளி மாணவிகள் அதிக மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைத்துள்ளனர். அவர்களை மேயர் ராமகிருஷ்ணன் பாராட்டினார். நெல்லை கல்வி மாவட்டத்தில் உள்ள மாநகராட்சி பள்ளிகளிலேயே டவுன் கல்லணை பெண்கள் மாநகராட்சி பள்ளி மாணவிகள் அதிக மதிப்பெண்கள் பெற்று முதன்மை இடங்களை பிடித்துள்ளனர். மாணவி சக்தி ஹரிணி வணிக கணிதம் பாடப்பிரிவில் பயின்ற இவர் 600க்கு 587 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் மாநகராட்சி பள்ளிகளில் முதலிடம் பிடித்துள்ளார். மாணவி ஜெயஸ்ரீ வணிக கணித பாடப்பிரிவில் 582 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தையும், மாணவி அன்பரசி கணினி அறிவியல் பாடப்பிரிவில் பயின்று 574 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளார். வெற்றி பெற்ற மாணவிகளை நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் பள்ளிக்கு நேரில் சென்று சாதனை படைத்த 3 மாணவிகளுக்கும் சால்வை அணிவித்து கௌரவித்து சன்மானம் வழங்கி பாராட்டுக்களை தெரிவித்தார். மேலும் மாணவர்களின் இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களுக்கும் அவர் வாழ்த்துக்களை தெரிவித்தார். உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பேரணி நடைபெற்றது. செவிலியர்களை போற்றி பாராட்டும் வகையில் நடைபெற்ற விழாவில் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் ரேவதி பாலன் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்தார். தொடர்ந்து செவிலியர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கி பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் திருவுருவ படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செவிலியர்கள், செவிலியர் பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் மிகவும் பழமை வாய்ந்த நித்திய கல்யாணி அம்பாள் சமேத வரகுண பாண்டீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவிலில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் சுமார் 60 லட்சம் மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. பணிகள் நிறைவு பெற்று மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனையொட்டி யாகசாலை பூஜையில் இருந்து புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு மூலவர், அம்பாள் கோபுரங்கள் மற்றும் சுவாமி அம்பாள் பரிவார தேவதைகளுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாதாரணை பூஜை நடைபெற்றது.